அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த 100 கிராம் உளுந்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த அளவு பதத்துக்கு இருக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறலாம். புட்டு மாவு சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறலாம். இந்த அளவு பதத்துக்கு இருக்கட்டும். காட்டன் கிளாத்தில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். காட்டன் கிளாத்தில் ஹோல் போடும்போது ரொம்ப பெருசாக போடாமல் சின்னதாக இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஜாங்கிரியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஜாங்கிரி சாஃப்டாக வேணும்னா இந்த அளவு பதத்திலே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். 250 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாங்கிரி நல்லா ஆறுனதும் இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் சாக்லேட் ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.